ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாழைக்காய் எடுத்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக சீவி எடுத்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சீவுவோம்ல, அதில் சீவி எடுத்துக்கோங்க காயை, அப்போ தான் மெலிசாக சூப்பராக வரும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் கலருக்காக பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கூடவே சமையல் சோடா வந்து 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கிற மொத்த பொருள் இவ்வளோதாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சோண்டு பொருள் ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றி நம்ம மாவை வந்து கரைச்சிக்கலாங்க. கரைக்கும் போது இந்த மாதிரி விக்ஸ் வச்சு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் எதுவும் விழாது. மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக நமக்கு கரைச்சி கிடைக்கும். திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அவ்வளோதான் மாவு வந்து கரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் வந்து சூடாயிட்ருக்கு. இப்போ இந்த மாவில் வந்து நம்ம சீவி வச்சுருக்கிற அந்த வாழைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு பெரட்டி அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் நல்லா உள்ளாரெல்லாம் வெந்து வரும் பஜ்ஜி. இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஈவினிங்கில் டீ குடிக்கிற டைமில் இதை வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு வாழைக்காய் மட்டும் இருந்தால் போதும், கடலை மாவு இருந்தால் போதும், நம்மளோட சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும். வாழைக்காய் பஜ்ஜி வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு பாருங்கள் நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி. இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வாழைக்காயையும் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.